மயக்கமா கலக்கமா. உங்களுக்கு பிடித்த பாடல்னு சொல்லியிருக்கீங்க. யாருக்கு பிடிக்காது? அது கரெக்ட். ம். வாலி அவர்களுக்கே திருப்பத்தை கொடுத்த பாடல் அது. வாலி மட்டும் இல்ல. கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. எந்த பாட்டு எடுத்தாலும் கண்ணதாசன் நினைக்கிறது வாலியா இருக்குது, வாலின்னு நினைக்கிறது கண்ணதாசனா இருக்கு. மனோரமா ஒரு மேடையில கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்காரு பாருன்னு பேசிட்டாங்க. வாலி ஃபோன் பண்ணி கண்ணதாசன் பேசுறேம்மா. அண்ணா சொல்லுங்கண்ணே. அது நான் எழுதின பாட்டுமா அது. நல்லா பாருங்க. கண்ணதாசன் ஒரு காதலி காதலனை எப்படி பாடுவா? ஒரு இலக்கியத்தோட எப்படி இது? அப்படிதான் எம்ஜிஆர் அணுகியிருக்காரு. வாலி ஒரு ரசிக மனப்பான்மையோட எம்ஜிஆர் அணுகியிருப்பாரு. யார் எழுதுனது இந்த பாட்ட அப்படின்னு கேட்டாராம். இவர் வந்து வாலி தான் எழுதினாருன்ன உடனே இப்படி பார்த்து சிரிச்சாராம். 40 வருஷ நட்பு எனக்கும் கண்ணதாசனுக்கும். அவர் எந்த மாரி எழுதுவாரு, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இது கண்ணதாசன் எழுதுனது அப்படின்ட்டாராம். எம்ஜிஆர், கண்ணதாசன், கலைஞர், சிவாஜி கணேசன், தேவர் இவங்க எல்லாமே 5 சின்ன வயதுலேருந்து பால்ய கால நண்பர்கள். அவர்களுடைய கஷ்ட காலத்தில் ஒன்றா இருந்தோம். அப்போ புதிய வானம், புதிய பூமி. அதோ அந்த பறவை போல கப்பல்ல. இதோ இந்த இதோ இந்த அலைகள் போல. அதனால தான் எனக்கு அந்த வரி டக்குன்னு வந்துச்சுன்னாராம் கண்ணதாசன். பாக்யராஜ் சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி வாயை விட்டேன், தலைவர் வேற கோச்சிக்கிட்டாரு, இதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும்? என்னுடைய ரசிகனா இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, நீ ஓட்டு கேட்கும்போது என்னோட தொண்டை நான் மாறிடுறேன், அப்போ உன்னை திமுகவில் இருக்கிறவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் படங்கள் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சார் வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் அப்படின்றது இன்னைக்கு என்றென்றும் கண்ணதாசன் அப்படின்னு லைட்டாக மாறும். அது ஒரு மாதிரியான ஒரு விஷயந்தான். எம்ஜிஆர், கண்ணதாசன். கண்ணதாசன் வந்து இந்த அவருடைய இந்த நினைவு நாள் மற்ற விஷயங்களுக்காக கண்ணதாசனுடைய மற்றவர்களோட கண்ணதாசன் அதையும் அப்படி கொண்டு போவோம். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நடுநாட்டில் எம்ஜிஆர் வருவார். எம்ஜிஆர் இல்லாமல் எதுவும் கிடையாது. அதனால் அப்படி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பேட்டி அந்த வடிவம் கிடையாது. அதனால் நீங்களும் உங்களுடைய இதை வந்து பகிரலாம். அதை எதுக்கும் வடிவன்றது புது முயற்சிகளுக்கு என்னைக்குமே வரவேற்பு இருக்கும்ல. அதனால் பார்ப்போம். கண்ணதாசன், எம்ஜிஆர் 2 பேரும் கண்ணதாசன் அவர்களோட இறப்பு வரைக்கும் கூடயே நின்றவர் எம்ஜிஆர். மரியாதை 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிகப்படியா இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம சென்ற எபிசோட் சொன்ன மாதிரி ஊடல் அப்புறமா கூடல் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள காதலன் காதலி போல இருந்தாங்கன்னு சொல்லலாம். எம்ஜிஆர், கண்ணதாசன், கலைஞர், சிவாஜி கணேசன், தேவர் இவங்க எல்லாமே 5 சின்ன வயதுலேருந்து பால்ய கால நண்பர்கள். அவர்களுடைய கஷ்ட காலத்தில் ஒன்றா இருந்தவங்க. அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொல்லுவாங்களே இளையராஜா, பாரதி ராஜா, எஸ்பிபி, கங்கை அமரன், பாஸ்கர், அது மாதிரி கஷ்ட காலத்தில் நாம் வந்தால் இப்படி வருவோம் அப்படி வருவோன்னு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆனவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு மாறி மாறி ஹெல்ப் பண்ணவங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளுமையாக போனவங்க. அதில் அரசியலால் பிரிக்கப்பட்டு எதிரெதிர் திசையில் இருந்திருக்காங்க. ஆனாலும் தனிப்பட்ட நட்புன்றத மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட துரோகங்களை கூட நட்பு மன்னித்திருக்கிறது. அதில் எம்ஜிஆருக்கு பெரும் பங்கு இருக்குது. மற்றவர்கள் கூட மன்னிக்கலை, எம்ஜிஆர் மன்னித்திருக்கிறார். அவருடைய பவர் இந்த இது வந்த பொழுது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்ற மாதிரி அவருக்கு பதவி வந்த பொழுது அதை வைத்து யாரையும் பழிவாங்க நினைக்கல. கண்ணதாசன் வந்து நீங்கள் அந்த ஒரு லவ்வர்ஸ் ஃபைட் மாதிரி இந்த அன்பேவால சொல்லுவாங்க, சேருகெல்லாம் தூக்கிடுவாங்க. எம்ஜிஆர் அன்பேவா பாட்டு பாடிட்டு அந்த முடிச்சுட்டு கோச்சிக்கிட்டு போயிருக்கோம் அந்த அம்மா சரோஜாதேவி. இவர் உள்ளே அந்த இதுக்கு போயிடுவார். ஏற்கனவே அவங்களோட சண்டை போட்டிருப்பார் இந்த சிட்டிங் புல்லோட. அப்போ இது பண்ணும்போது லவ்வர்ஸ் அவன் பார்த்துட்டு இது பண்ணோன்னே சேர்லாம் தூக்கணுன்னா அந்த அம்மா ஓடி வந்து எம்ஜிஆர் கிட்ட நின்றுக்கும். உடனே அந்த வில்லன் லவ்வர்ஸ் ஃபைட்னு தூக்கி போட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு லவ்வர்ஸ் ஃபைட்டு வந்து கண்ணதாசனுக்கு எம்ஜிஆருக்கு இருந்திருக்குது. அது ஊடல் கூடல் ஊடல் கூடல்னு மாறி இறுதி ஆண்டுகளில் கூடலாக தான் இருந்தது. சார் ஒரு மேடையில் எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, கண்ணதாசன் என்கிட்ட வந்து கேட்டாரு, உன்னை நான் வந்து எவ்வளவோ திட்டுறேன், விமர்சனம் பண்றேன், எல்லா இடங்கள்லையும் சொல்றேன், கோவமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் மறுத்தாதானே எனக்கு கோவம் வரணும். எப்பவுமே ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்களோட பார்வையில நின்று பார்த்து அதுல என்ன நியாயம் இருக்கும், என்ன உணர்வுகளோட அவங்க அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னாக்கா அந்த கோபத்தை தவிர்த்துட்டு நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது புரிய ஆரம்பிக்கும். அப்படிதான் நான் வந்து கண்ணதாசனை பாக்குறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லி. நான் பல இதுல பதிவு பண்ணியிருப்பேன். எம்ஜிஆர் எல்லோரும் மனிதாபிமானிகள், எம்ஜிஆரும் மனிதாபிமானி. எல்லோரும் உதவி பண்ணாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, உதவி பண்ணுவாங்க. எம்ஜிஆர் எங்கே வித்தியாசப்படுறார்,
அப்படின்றதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருப்பேன். அதில் நான் சொன்ன பிரதான விஷயம் இதுதான். ஒருவருடைய கஷ்டத்தை அவர்கள் நிலையிலிருந்து பார்ப்பது. கஷ்டத்தில் இருப்பான், கேட்கறதுக்கு தயக்கப்படுவோம். அப்போ அதை அவர்கள் நிலையிலிருந்து பார்ப்பது. அந்த மாதிரி பார்த்தவர் தான் எம்ஜிஆர். ஒரு உதாரணம் பாக்யராஜ் மறைந்தார். அவருடைய ஒரு இது பேட்டியில சொல்லியிருப்பாரு. எம்ஜிஆர நான் வந்து 2வது பையன் பொண்ணு பொண்ணு பொறந்தப்போ ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போயிருந்தோம். எம்ஜிஆர் வந்தாரு. வந்துட்டு ஜானகி அம்மா கூட வந்தாங்க. பார்த்துட்டு செயின் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. செயின் உங்க ஜிப்பா பாக்கெட்ல தான் இருக்கு. அட நாங்க வச்சுட்டு வந்துட்டோம் எடுத்துட்டு வா. நீங்க ஜிப்பா பாக்கெட்ல வச்சே நான் பார்த்தேன். இருக்கு பாருங்களேன். அட நான் சொல்றேன்ல அங்க வச்சுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வா. ஏங்க என்னங்க நீங்க? பாருங்களேன். நான் சொல்றேன்னு அப்புறம் என்ன? நீ போய் அங்க இருக்கு அங்க அங்க இல்ல வச்சுக்கோ. வேற ஒரு செயின் எடுத்துட்டு வா. நான் சொன்னாலும் கேட்கறதில்ல அப்படின்னு அவங்க போய் அங்கே தான் இருக்காது. அது காரணம் சொல்கிறேன். அதனால் வேற ஒரு செயின் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த செயினை எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த செயினை வாங்கி இந்த குழந்தைகிட்ட போட்டுட்டு ஜிப்பா பாக்கெட்லேருந்து செயின் எடுத்து அந்த அந்த பையன் பையன் பேர் என்ன? சந்தனு. சாந்தனுக்கு போடுவாப்புல. அவனுக்கு 2 வயசு போட்டுட்டு அப்புறம் சொல்லுவாராம். இந்த மாதிரி சின்ன குழந்தை அது 2 வயசு தான் வித்தியாசம். இதுக்கு போட்டால் அது ஏக்கம் ஆகிடும்ல. அப்போ ஒரு குழந்தையின் மனதிலிருந்து அவர் பார்க்கிறார். கரெக்டா? ரொம்ப பேருக்கு இது தோணாது. 90% ஆட்களுக்கு இது தோணாது. அப்போ ஒரு ஒரு குழந்தை போட்டு இன்னொரு குழந்தை ஏக்கமாயிடுமேன்னு ஏக்கமாயிடும். அப்போ வந்துட்டு செயின் பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டுட்டு ஏம்மா இன்னொரு செயின் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் அதை மறைச்சிக்கிட்டு செயினை கொண்டு வர சொல்லி 2 செயினையும் ஒரே நேரத்தில் போட்டால் அது இது பாக்யராஜ் ரொம்ப மனசு நெகிழ்ந்து சொல்லியிருப்பார். அதுதான் எம்ஜிஆர். ஒருத்தருடைய நிலையிலிருந்து இப்போ ஒருத்தர் உதவிக்கு கேட்குறாங்க. அந்த உதவி செய்யும் பொழுது அந்த உதவி உனக்கு என்ன தேவை? இல்லை நான் வசூல் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் கூடுதலாக தேவை, முழு செலவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது பண்ணிவிட்டு அந்த செலவு வாங்கிட்ட பிறகு அவங்களுக்கு மேலும் செலவுகள் இருக்கும். காசு மறுபடியும் போய் விட்டு கேட்கலாமான்னு தோணும்ல. அந்த இடத்துல கூடுதலாக பணம் கொடுத்து அனுப்புது. நான் போனதில் கூட சொல்லியிருப்பேன் டைபிஸ் கோப்பு விவகாரத்தில். ஏன்னா இதோட உன் செலவு முடியாது, உனக்கு இன்னும் செலவுகள் இருக்கும், அதுக்காக இந்த செலவு வச்சுக்கோ அப்படின்னு ஜீவா சில விஷயத்தில் சொன்னீங்க சார். பாக்யராஜ் அவர்களை இன்னொரு விஷயம் ஒன்று பகிர்ந்ததை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் இருக்கும் பொழுது இவர் எம்ஜிஆரை பற்றி ரொம்ப புகழ்ந்து அந்த சம்பவம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு சரியா எனக்கு அந்த இது புரியுது என்னன்னு, அது சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்போ இவர் எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு. இவர் பேசும்பொழுது எம்ஜிஆர் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவருக்கு பதிலுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கோங்க அப்படின்னு பூடகமாக சொல்கிறாரு. இது எம்ஜிஆர் கேட்ட உடனே கோவம் வந்து நீ என்ன சொன்ன, அதெல்லாம் பேசாத கம்முன்று அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேச விடாமல் பண்ணிட்டு இதை யாரும் ரிப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ப்ரெஸ் பீப்புள் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாராம். அதுக்கப்புறம் இவருக்கு நம்ம என்ன பயமா சொல்லிட்டு பேசுன்னுவாரு. பாக்யராஜ் சொல்லுவார், நான் இந்த மாதிரி வாயை விட்டேன், தலைவர் வேறு கோச்சிக்கிட்டாரு, இதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும், அப்படியே பேசிட்டு உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு போய் காரில் கூட்டிகிட்டு போகும்போது சொல்லுவார், இதை பாரு இப்போ நீ வந்து என்னுடைய ரசிகனாக இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, என்னுடைய தொண்டனாக மாறி நீ ஓட்டு கேட்கும்போது என்னோட தொண்டனாக மாறிடுற, அப்போ உன்னை திமுகவில் இருக்கிறவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் படங்கள் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. நீ என்னை ரசிகராக இருந்தால் உன்னை ஏற்றுக்குவாங்க. அதனால எப்போவுமே வித்தியாசத்தை நீ இது பண்ணிக்கணும். ஆனால் பாக்யராஜ் அப்போ நினச்சாரா சார், நம்ம என்ன நல்லது தானே சொன்னோம், நான் போனது ஏன் ஒரு கோவம் வருது அப்படின்னு பயந்துட்டாராம். அப்போ தனக்கு நல்லதுன்னு மாத்திரம் எம்ஜிஆர் யோசிக்கல, அடுத்தவங்க நிலைமையில உனக்கு வந்து இது பிரச்சனை ஆகும், நீ இப்படி பேசாத. அதே பாக்யராஜ் அந்த ஒரு படத்தில் வில்லன்ட்ட அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது வந்து பாக்யராஜ் அதுக்கப்புறம் டார்லிங் 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 நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து காதலி இவருக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு சின்ன வயசில் பழகினவங்க, அது வெளிநாட்டுக்கு எங்கே படிக்க அனுப்புவாங்க. அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகும். ஆக்சுவலாக அந்த வயசில் போகிறவங்க வயசானவனும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, வாழ்க்கை சூழ்நிலை மாறும் எல்லாம். ஆனால் பாக்யராஜ் சின்ன வயசில் அந்த பொண்ணு நம்மளை விரும்பிச்சு, இப்போ முதலாளி பொண்ணாக இருந்தாலும் நம்மளை விரும்புன்னு சொல்லிட்டு அவர் அந்த செம்ம காமெடி கூத்தாக இருக்கும். இவரை நம்பி பணக்காரன் ஆகிடுவான் பையன் சொல்லிட்டு கல்லாப்பெட்டி சிங்காரம் கந்து வட்டி கடன் வாங்க மாட்டுறதெல்லாம் காமெடி காட்சிகள். அது பூர்ணிமா ஜெயராம் வந்த உடனே இவரை பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதில் ஒரே ஒரு சீனு கராத்தே ஃபைட்டருங்களோட சண்டை போடுற சீன் ஒன்று இருக்கும். அது டச்சு பாக்யராஜ் டச்சு. அதற்கு பிறகு
இவர் பூர்ணிமா வந்து சுமனை விரும்புகிறாங்க, 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, சுமன் பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே பாக்கியராஜ் அப்படி சுருக்குவார் தன்னை, சொல்லலாம் மாட்டார். இது இதில் வந்து அந்த சுமன் வந்து இவரை போட்டு ஒரு தடவை அடிப்பார். அடிக்கும்போது ஒரு அடி வாங்கிக்குவார். அதுக்கப்புறம் இந்த அம்மாக்கா தெரிஞ்சிடும் சுமன் ஒரு அயோக்கியன்னு. உண்மையான அன்புனா பாக்யராஜ்ட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அது தெரிஞ்சோன்னே அந்த சுமனை இது பண்ணிட்டு பாக்யராஜை விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பார்த்துட்டு எம்ஜிஆர் கூப்பிட்டு கேட்டாராம், "சுமனை நான் அடிச்சப்ப நீ ஏன் அடிக்கலன்னு?" "இல்லைண்ணே, அது வந்து அவர் ஹீரோயினுடைய லவ்வரு. அது ஒரு நமக்கு மேலே ஒரு சிம்பதி வரும், அடி நம்ம அடி வாங்கினா" அப்படின்னு. "அதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஜனங்க எதை விரும்புவாங்கன்னா, அடிச்சா அடிக்கணும் திருப்பி. அந்த தப்பு பண்ணுறான்ல அவன் அடி வாங்கணும். அப்படி பண்ணா தான் ஜனங்க விரும்புவாங்க." அப்படின்ட்டு ஏதோ ஒரு படம் உதாரணம் சொன்னாராம். அந்த பாரு இதெல்லாம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஏன் எடுத்தேன்? இந்த மாதிரி அடிச்சு இது பண்ணா தான் இதாகும்னு. நீங்க அது பார்த்தீங்கன்னா, இந்த இதே சிவாஜி படமா இருந்தா எங்க வீட்டு பிள்ளை கதை மாறி இருக்கும். நம்பியார் அடிக்க மாட்டாரு எம்ஜிஆர். அந்த சிவாஜி. இன்னொரு சிவாஜியா இருந்தா கூட அடிக்க மாட்டார். தள்ளி கிள்ளி விட்டுருப்பா அது நடந்திருக்கும். ஆனா எம்ஜிஆர் வெளு வெளு வெளுன்னு வெளுப்பாரு. இந்த மாஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு நமக்கு எக்ஸ்போஷர் அது அப்படிதான் வரும். மக்களுடைய அந்த இது அவங்களுடைய பல்ஸு போடு குத்து இன்னும் 2 போடு. அத வசனம் கூட வச்சிருப்பாங்க. அவரும் மாமன்னு பார்க்கல, இவரும் மச்சான்னு பார்க்கல. 2 பேரும் விளையாடிட்டாங்க அப்படின்னு தங்கவேல்ட்ட சொல்ற மாரி. அப்போ அந்த தடவ ஒரு அறை விட்டப்பமே 2 அறை விடுவாரு. அந்த அப்ப வந்து அப்பவும் ஒரு சாட்ட எடுத்துட்டு வருவாரு. ஆனா அந்த அம்மா வந்து தடுத்துட்டு சொல்ற மாரி இருக்கும். அந்த சீனு. அந்த ஒரு காட்சியில டைரக்டருடைய டச் இருக்கும். முழு கதையும் இந்த எம்ஜிஆர் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். அதில தான் அவரு நான் உங்கள விட்டு போமாட்டேன்னு சத்தியம்லாம் பண்ணுவாரு. அப்போ இந்த மாரி திரைக்கதை அமைக்கிறதுலயும் நம்ம ஆட்கள் அந்த காலத்துல இருந்தது. எம்ஜிஆர் இந்த விஷயம் பல்ஸ் வந்து அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஹீரோக்கள் வந்து டைரக்டர்களுடைய நடிகரா இருக்கக்கூடாது. ஹீரோக்களும் அதில பங்களிப்ப செலுத்தணும். ஆனா போட்டு உடைச்சிடக்கூடாது. அது வந்து பல்ஸ் பார்க்கணும். அதில எம்ஜிஆர் அதனால தான் எம்ஜிஆர் நிக்கிறாரு. நீங்க ஒவ்வொரு இதுலயும். அ அப்படி சொல்லணும்னா ஸ்ரீதர் சொல்லணும். 2 சம்பவம். உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும்னு நெனைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார் என்னன்னு. அதாவது ஸ்ரீதர் சார் வந்து ரொம்ப ஒரு அவருடைய படங்கள்லாம் நல்ல சூப்பர் ஹிட் குடுத்தது நமக்கு தெரியும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மயக்கமா, கொஞ்சம் கலக்கமா உங்களுக்கு பிடித்த பாடல்னு சொல்லியிருக்கீங்க. யாருக்கு பிடிக்காது? அது கரெக்ட். ம். வாலி அவர்களுக்கே திருப்பத்தை கொடுத்த பாடல் அது. வாலி மட்டும் இல்ல. கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. ஓ! நான் வந்து ரொம்ப இதாகி கஷ்டத்தில அ ஏதோ ஒரு முடிவு எடுத்த டைம்ல இந்த பாட்ட கேட்டேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் இதுவென்றால் வாடி நின்றால் ஓடுவதில்லைன்னு. அதில நான் ஒரு முடிவு எடுத்தேன். இன்னைக்கு நான் கே.எஸ். ரவிக்குமாரா நிக்கிறேன். அது கண்ணதாசன் தான் காரணம். அப்ப அந்த பாடல் அந்த படத்த எடுத்தவரு ஸ்ரீதர் பத்தி சொல்லணும்னா, வின்சென்ட்ன்னு ஒரு கேமராமேன் அவர்ட்ட இருந்தாரு. அதெல்லாம் அவருடைய கேமரா பத்தி பேசணும்னா, அது அந்த இப்ப கூட நம்ம நேயர்கள் பார்க்கலாம். அந்த பாட்ட நான் சொன்ன பிறகு கூட நீங்க பாருங்க. எப்படி அந்த காட்சி எடுத்தாங்க நீங்க வேணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆ "சொன்னது நீதானா சொல் சொல்" அது கண்ணதாசன் எழுதினது தான். ஆமா. "இன்னொரு கைகளிலே யார் நானா" அப்படின்னு வரும். "தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலையை வீதி "தெருவினிலே வேறில்லாமா விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை படலாமா?" கைப்படலாமா" அப்படின்ற அந்த வரிலாம் வந்து அதுல அவங்க கீழ உட்காந்து வீணை வாசிச்சுட்டே பாடுவாங்க. முத்துராமன் இப்படி சேர்ல அந்த இதில கட்டில்ல உட்காந்துருப்பாரு. கேமரா இப்படி போயி, அப்படியே போயி கட்டிலு கீழ வரும். வந்து அப்படி வரும். இந்த காலத்து கேமரானா நீங்க இப்படி கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்டே அது கூடயே ஓடுறதெல்லாம் வருது. இவ்வளோண்டு கேமரா. அதெல்லாம் இதுதானே சிப்பு தானே இப்பலாம். அந்த காலத்தில இவ்வளோ பெரிய ஃபிலிம் ரோலு. கேமரா வெயிட்டே இருக்கும். ஒரு 8 கிலோ 9 கிலோ இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாரி போட்டு நட்டு இதெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த கேமரா எப்படிங்க போய் சுத்திட்டு வந்துச்சு? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிலன்னா நான் அடுத்த இதில சொல்றேன். அதான் வின்சென்ட். அந்த படம் அது மட்டும் இல்ல. அந்த மேக்கப்புக்கு இதுக்கெல்லாம் பேர் போன படம் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை அது. தேவிகா. அதில நம்பியார் அடுத்த ஜென்மம் இதெல்லாம் வரும். அதில அந்த காட்டு சீனு, அந்த இது அந்த ஒரு அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லைன்னு ஒரு பாட்டு வரும். அதில அந்த ரேக்லா வண்டி போறது, அந்த இதுலலாம் கேமராவ பாருங்க. அதான் வின்சென்ட். ஓகே. அது நாங்கலாம் ரொம்ப ரசிச்சோம் அந்த டைம்ல. கர்ணன்னு ஒரு ஒளிப்பதிவாளர் வந்தாரு. அவரு அவரு வேற மாரி எடுப்பாரு. இது வேற மாரி இருக்கும். அந்த ஸ்ரீதரு எம்ஜிஆருக்கு ஒரு படத்துக்கு புக்கிங் பண்றாரு. அதுதான் அவரு வந்து எம்ஜிஆருக்கு பண்ற முதல் படம். இல்ல.
உரிமை அட்வான்ஸ் குரல் 25,000 அட்வான்ஸ் வாங்குறாரு எம்ஜிஆர் ஒரு படத்துக்கு. அன்று ஓகே. சிந்திய ரத்தம்னு நினைக்கிறேன். ஆ. படம் பேரு அன்று சிந்திய ரத்தம். அட்வான்ஸ் வாங்குறான். அப்புறம் ஏதோ கால் ஷீட் பிரச்சனை ஆயிடுது. அப்படியே இதாயிடுது. அப்புறம் ஸ்ரீதர் வேற இதில ட்ராவல் பண்றாரு. அவர் வெற்றிகரமான டைரக்டரா இருக்காரு. போகுது. எம்ஜிஆர் அதுக்கு பிறகு சந்திப்புலாம் இல்ல. எம்ஜிஆர் வேற ரூட்டுன்னு. 74ல ஸ்ரீதர் ரொம்ப நொடிஞ்சு போய் இருக்கிறப்போ, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, சிலர் சொல்றாங்க, எம்ஜிஆர்ட்ட பாருங்க. எம்ஜிஆர வச்சு படம் எடுத்தீங்கன்னா, நல்லா இதாகும் அப்படின்னு. எம்ஜிஆர் கதைலாம் வேற மாரி என்ன பண்றது? எப்படி எடுக்கிறதுன்னு. இல்ல அவருக்கு ஏத்த மாரி கதை இது பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ தெலுங்குல நாகேஸ்வர ராவ் நடிச்ச ஒரு படம் நல்லா ஓடுது. அந்த படத்துடைய கதைய வாங்கி, அத இது பண்ணி எம்ஜிஆர்ட்ட சொல்லி கேட்கலான்னு. அப்போ இத வந்து நம்பியார்கிட்ட சொல்றாரு போல. இப்ப எம்ஜிஆருக்கு இதுக்கு ஸ்ரீதர் வந்து உங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. ஐய்யயோ! அவரு வர வேணாம். நான் வந்து அவர் வீட்டுக்கு வரேன்றாரு எம்ஜிஆர். ஸ்ரீதருக்கு என்னங்க அவரு எவ்வளோ பெரிய ஆளு. அவரு போய் என் வீட்டுக்கு வருதா? இல்லங்க அது நல்லா இருக்காது. நான் வர்றேங்க. தப்பா நினச்சுக்க வேணாம் சொல்லுங்கன்னு. இங்க தான் எம்ஜிஆர். சரி, இதுக்கு ஒரு தீர்வு. நம்பியார் வீட்ல சந்திப்போம். நம்பியார் வீட்டுக்கு எம்ஜிஆரும் ஸ்ரீதரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சோனே இந்த இந்த கதை உரிமை குரல் கதை. அதான் அந்த படம் தான் உரிமை குரல். நல்லா இருக்குது. அண்ணன் தம்பி. அந்த பாட்டு வருதுல, ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில். அது அது அந்த அந்த டைம்ல அந்த திமுக விட்டு எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்த அதோட அந்த பாட்டு நல்லா டச் ஆகும். அப்ப அந்த இது கதையெல்லாம் கேட்டு எம்ஜிஆர் நல்லா இருக்குது. நம்ம ஷூட் போயிடலாம் அப்படின்ட்டு விளம்பரம் குடுத்துருங்க. அப்புறம் அந்த ரூ. 25,000 நான் உங்களுக்கு தர வேண்டியிருக்கு அது கழிச்சுன்னு. ரூ. 25,000 அந்த காலத்துல பெரிய தொகைல்ல. இந்த பேசிட்டு இருக்கும்போது ரூ. 300 ரூ. 400 இருந்திருக்கும் பவுனு. ஸ்ரீதர் அப்படியே ஒரு மாரி ஆயிட்டாரு. ஆனா என்னன்னா, அது வந்து அது அந்த இது. நான் உங்களுக்கு கடன் பட்டுருக்கேன். அதனால அத வந்து நான் இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதான். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் எம்ஜிஆர் படத்திலேயே. ம். பாடல்கள்லாம் அப்படி இருக்கும். அருமையா இருக்கு. சார் அந்த படத்துல தான் ஸ்ரீதர் அவர்கள் முதல் முறையா எம்ஜிஆர கையாள்றதால, அவருக்கு பாடல்கள் எப்படி கம்போசிங், ரைட்டிங் அதெல்லாம் அந்த ஸ்டைல் தெரியலையாம். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல, எம்ஜிஆருக்கு ஒரு ஒரு வரிகளையும் பார்த்து அப்ரூவ் ஆமா, பண்ணுவாரு. அதோ அன்பே வாழ, ஆ. நாடோடி போக வேண்டும் ஓடோடி. ஆமா. அதே மாரி டியூனும் அவர் கேட்டுட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா தான் ரெக்கார்டிங் போகும். அது சங்கர் கணேஷ் சொன்னேன்ல உங்களுக்கு. ஆ என்ன இன்சிடென்ட் சார்? சங்கர் கணேஷ். சொல்லியிருக்கீங்க. பணம் 4000 அதிகமா எடுத்து ரூ. குடுத்தாருன்னு. 4,000 அட்வான்ஸ். ஆமா. 120 டியூன் போட்டாங்களாம். ம். அதுல என்னன்னா, 120 டியூன் கேட்டுட்டு, அந்த 11வது டியூனும், 47வது டியூனையும், அந்த 76வது டியூனையும் ஒண்ணாக்கி போடுனாராம். என்ன இவரு? அது என்ன டியூன் இதுன்னா எல்லாத்தையும் ஒண்ணாக்கி போட சொல்றாரு. சரியான இதுன்ற மாரி தான் இவங்க யோசிச்சாங்களாம். ஆனா அந்த பாட்டு அவ்ளோ சூப்பர் டூப்பர் ஹிட். ஹிட் ஆச்சு. ஆனா ஸ்ரீதர் சாருக்கு வந்து அது தெரியல. தெரியாம அவர் ஒரு ஆர்வத்துல இந்த பாடல் கண்ணதாசன் எழுதினா நல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டாரு. அந்த சமயம் கண்ணதாசன் அவர்களுக்கும், எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு, ம். அரசியல்ல எதிரும் புதிருமா இருந்த சமயம் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது பெருசா பொருட்படுத்தாம இவர் கேட்க அவரும் பாடல் குடுத்துட்டு இருக்காரு. அந்த பாடல் அவ்ளோ அருமையா இருக்கு. ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு புரொடக்ஷன் மேனேஜர் வந்து அவருக்கு இந்த பாட்ட போட்டு காட்டுறாராம். "நீ என்னப்பா உனக்கு நிலவரமே தெரியாதா? அவர்கிட்ட அப்ரூவல் வாங்காம எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன இப்படி பண்ணிட்ட? அவர் கோவப்பட்டு ஏதாவது நிறுத்திட போறாரு." அப்படி இப்படின்ன உடனே இவரு பயந்துட்டாரு. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்ன உடனே, கண்ணதாசன் கிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு கால் பண்ணி கேட்டிருக்காரு. இப்போ கண்ணதாசன் சிரிச்சுக்கிட்டே, "இது என்ன நான் எழுதுனேன்னு ஏன் சொல்ற? வாலி எழுதினாருன்னு சொல்லு." இப்ப என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க சார். இவர் சொன்னா வாலியும் கேட்பாருன்னு நெனச்சிருக்காரு. அதே மாரி இவரும் வாலிக்கு ஃபோன் பண்ணதும், இதோட கண்ணதாசன் மாதவி பொன்மயிலால் "தோகை தோகை விரித்தாள். விரித்தாள்." ஏய் விச்சு, நல்லா இருக்குது இந்த பாட்டு நான் எப்போ எழுதுனேன்னு கேட்டாராம். ஆனா அது நீங்க எழுதல வாலி. ஓ அப்படியா? அவங்களுக்குள்ளேயே அந்த கன்ஃப்யூஷன். எனக்கும் அந்த கன்ஃப்யூஷன் சார். எந்த பாட்டு எடுத்தாலும் கண்ணதாசன் நெனைக்கிறது வாலியா இருக்குது, வாலின்னு நெனைக்கிறது கண்ணதாசனா இருக்கு. இந்த கண் போன போக்கிலே கால் போகலாம். போகலாமா? என்னோட ஃபேவரைட் சாங் நீ அது. பார்த்த பார்வையில் அந்த வரும். அதில தான் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எம்ஜிஆருடைய லைஃப்ல வைர வரிகள்னா அந்த மாரி வரிகள் தான். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்றது. அப்புறம் உ கற்றவர் சபையில் உனக்காக ஒரு இடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகே ஆள வேண்டும். அது இது நான் என் பிறந்தேன். இது வந்து அ இந்த இந்த பாட்டு தனி பாட்டு. இந்த பாட்ட மனோரமா ஒரு மேடையில கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்காரு பாருன்னு பேசிட்டாங்க. வாலி ஃபோன் பண்ணி கண்ணதாசன் பேசுறேம்மா. அண்ணா சொல்லுங்கண்ணே. அது நான் எழுதின பாட்டும்மா அது. ஆஹா. அந்த So மாரி எல்லாருக்குமே அந்த கன்ஃப்யூஷன் இருந்திருக்கு. எனக்கு இன்னை வரைக்கும் இருக்குது. இன்னை வரைக்கும் பல பாடல்கள் கண்ணதாசன் என்ன மாரி எழுதியிருக்காரு. உள்ள போய் பார்த்தா வாலி. ஆமா. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். ம்.
நல்லா பாருங்க. கண்ணதாசன் ஒரு காதலி காதலனை எப்படி பாடுவா? ஒரு இலக்கியத்தோட எப்படி இது? அப்படிதான் எம்ஜிஆர் அணுகியிருக்காரு. ம். அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, "கட்டான கட்டழகு கண்ணா உன்னை காணாத" அந்த அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். வாலி ஒரு ரசிக மனப்பான்மையோட எம்ஜிஆர் அணுகியிருப்பார். ம். ஆனா 2க்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த பாடல் வரிகள். ஓகே. வாலி வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு மாஸ் ரீச். ஆடியன்ஸுக்கு ஏத்தா மாதிரி எழுதியிருப்பாரு. அதே சமயத்தில ஒரு ரசிகரா எம்ஜிஆர பார்க்குற மாரி தான் எழுதியிருப்பாரு. ம். ஆனா அவரு அப்படி எழுதியிருக்க மாட்டாரு. அவரு வேற மாதிரி தான் இருக்கும். வேற மாரி எழுதி. எம்ஜிஆர் சொல்ற மாரிலாம் இருக்கும் சில விஷயங்கள். ஓகே. ஸோ இந்த இன்சிடென்ட் முடிச்சிடுறேன் சார். ம். ஒரு வாலியும் வந்து சரின்னுட்டு இருக்காரு. அப்புறம் எம்ஜிஆர் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சார் நெறைய ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு போய் சொன்னாராம். இந்த மாதிரி பாட்டு போட்டுருக்கோன்னோனே, அப்பவே எம்ஜிஆர் கொஞ்சம் கோவம் வந்திருக்கு. என்ன கேட்காம போட்ட அப்படி இப்படின்னோனே ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. சரி பாட்ட போடுங்கன்னே பாட்டு ஃபுல்லா கேட்டுருக்காரு. கேட்டுட்டு யார் எழுதுனது இந்த பாட்ட அப்படின்னு கேட்டாராம். இவரு வந்து வாலி தான் எழுதினாருன்னோனே இப்படி பார்த்து சிரிச்சாராம். 40 வருஷ நட்பு எனக்கும் கண்ணதாசனுக்கும். அவர் எந்த மாரி எழுதுவாரு, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நெனச்சியா? இது கண்ணதாசன் எழுதுனது அப்டின்ட்டாராம். இவர் வெடவெடத்து போய் எல்லா உண்மையும் கொட்டிட்டாராம். இதுதான் இப்டி இப்டி நடந்தது. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப என்ன பண்ணலாம்? அவர் வந்து வாலி பேர போட்டுக்க சொல்ட்டாரு. வாலியும் ஒண்ணும் சொல்ல போறதில்ல. நீங்க அரசியல் வட்டாரங்கள்ல பிரச்சனையாவும் நெனச்சீங்கன்னா, வாலி பேர் போட்டுக்கலாமா? அப்டின்னும் பொழுது, இது அவரோட உழைப்பு. நான் வந்து வேண்டாம் இந்த பாட்ட நிறுத்துன்னு சொல்லியிருப்பேன். ஆனா, அவ்ளோ அருமையா எழுதியிருக்காரு. இந்த பாட்டு வரட்டும், கண்ணதாசன் பேர்லயே வரட்டும் இன்னொன்னு அந்த அப்டின்ட்டாரு. பாட்டுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. படம் வேகா அது போகும். என்ன பாட்டுன்னு நம்ம இன்னும் சொல்லல. படம் வேகா போகும். எம்ஜிஆருடைய வழக்கமான ஒரு இது இருக்காது. டச் இருக்காது. அப்போ அந்த இவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன இது இல்லையே! ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு. அது மிஸ் ஆவறதுக்கு ஒரு பாட்டு வேணும். ஃபில்லர் மாதிரி. அதுக்குன்னா எம்ஜிஆர் வந்து அந்த படம் ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்கு பாணியில தான் அந்த வேஷ்டி கட்டியிருப்பாரு. இந்த இது மாரி கட்டி ம். அந்த ம். இடத்துல அந்த அவருடைய கட்சி இது இருக்கும். கர வேஷ்டி மாரி இருக்கும். ஃபுல்லாவே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தெலுங்கு ஸ்டைல்லயே இருக்கும். நாகேஸ்வர ராவ் படம் பார்க்குற மாரி தான் இருக்கும். அப்போ எம்ஜிஆர் உடைய ரசிகர்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல. எப்பவுமே ஒரு கனவு பாட்டு இருக்கணும். எம்ஜிஆர் படம்னா, தங்கச்சியா இருந்தாலும் அது எம்ஜிஆர நெனச்சு கனவு பாட்டு பாடணும். கனவு. பச்சை கிளி, முத்து சார் லாஸ்ட்ல சகோதரின்றுவாரு. அந்த மாரி இது மிஸ் ஆகுதுன்னோன தான் அந்த பாட்டு. ஒரு அரசர் பாணியில. நீங்க அதே டைம்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஆ அது எம்எஸ்சி உடைய ஃபேமஸ் இசை அந்த மியூசிக்கே ஒருத்தன் இப்போ இங்கிலீஷ் இதில அதே டியூன் வருது. ஒரு விளம்பரத்தில பார்க்குறேன். எப்புட்றா திருடுனானுங்க திட்டு பயலுங்க அப்படின்னு. எது? அழகிய தமிழ் மகள் இவள் அது அந்த பாட்டுல எடுத்தோனே ஒரு மியூசிக் ஒண்ணு வரும். வந்த உடனே அப்படி கட் ஆகும். கட் ஆனோனே டக்குன்னு டிஎம்எஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அழகிய தமிழ் மகள் இவள். அதுல அந்த மியூசிக் முன்லா வர்றது மியூசிக்க திருடி போட்டுக்கிறானுங்க. அது ஒரு பக்கம் ம். வச்சுக்கங்களேன். அதுல பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ராஜா ட்ரெஸ் அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு சார்மிங் ஜோடி மாரி. எம்ஜிஆருக்கு வயசு 55 71னா 64 54 வயசு. ம். 1917. ஓ! ஆ, நான் உரிமை குரல் பத்தி சொல்றீங்கன்னு நெனச்சேன். இல்ல. அந்த ம். பாட்டு சொல்றேன். ம். அதுல மஞ்சுளா சின்ன பொண்ணு தானே. 16, 17 வயசு இருக்கும். 2 பேருக்கும் அந்த பேர் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லாருக்கும். நடுவுல அந்த அந்த இதுல வரும்போது அந்த ஹம்மிங்கு, திடீர்னு ஒரு புல்லாங்குழல் ஓடும். அது 2 பேரும் டான்ஸ் ஆடுறது. அது முடிஞ்சோனே டக்குனு மியூசிக் மாறும். அது ஆ அது முடிஞ்சோனே இவரு "வானுலகம் என்னும்" அப்படிம்பாரு. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரசிகர் இதோட பார்த்தீங்கன்னா, அந்த டியூன் மாறுறது, அதுக்கேத்த மாரி அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டு, எம்ஜிஆருடைய ஸ்டைலு அதெல்லாம். கரெக்ட்டா அப்படியே பொருந்தும். அந்த வாய்ஸ் கீஸ்லாம் கூட தெரியாது. மறந்துருவோம். தெரியுமோ தெரியாதோ நீங்க நெனச்சுட்டே பார்த்துன்னே தெரியலாம். ஆனா மறந்துருவோம். அந்த மாரி இந்த படத்துல தான் அந்த இது வைக்கிறாங்க. அப்போ கண்ணதாசன் என்ன எழுதுறாரு? "விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே." இது உரிமை குரலுக்கு. ஆமா. எம்ஜிஆர், லதா. லதா. இவரு பின்ன கண்டுபிடிக்காம இருப்பாரா? ம். "விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே." கதை எழுது. நீ பேசு. நீ உன்னுடைய இத நான் பார்க்க ரசிக்கிறேன். ஆனா கண்ணீர் வடிக்காத. அது பிடிக்காதுன்ற மாரி தான் மஞ்சள் வானம், தென்றல் தென்றல் சாட்சி சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன்றதெல்லாம் பட டைட்டிலு. கண்ணதாசன் ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க இது எடுத்துங்க 1001 பேசியிருக்கோம்ல. யாரையோ வச்சு எழுதுனாங்க. ஈவன் வாலி உட்பட. முடியலையே. அது அப்புறம் ஒரு தான் வெஸ்டர்ன் பாணியில வந்த ஆ சாங்ன்றதால, அந்த மியூசிக்குக்கு இங்க எழுத வைக்கிறது கஷ்டமா இருந்தது. ஆமா. கண்ணதாசனால தான் முடியும் அப்படின்னு அவர் நெனச்சாங்களாம். பாட்டுல தனானானானானா தானனானா தனானானானானா என்ன தனானானானானா என்ன கதை? ஒரு சுதந்திரம் அடைஞ்சு போறோம். அப்போ அந்த தலைவன் வந்து அத பாடுறான். எல்லாரும் கோரஸா பாடுறாங்க. அந்த மாரி சாங் வேணும்.
சுதந்திர எழுச்சி இது மாதிரி இருக்கணும், அவரையும் இது பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றப்போ என்னடா இது? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இருக்குது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், அது கற்றுட்டு இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும்னு எப்படிங்க டக்குன்னு சொன்னாராம். எப்படின்னு கேட்டாராம் அவர் எம்எஸ்வி. அவரு கப்பல்ல எம்ஜிஆர் வராரு. ஆஹா எம்ஜிஆர் எப்படி பாடுவாரு? கை இப்படி புதிய போகும். வானம் புதிய அப்போ புதிய வானம் புதிய பூமி, அதோ அந்த பறவை போல கப்பல்ல ஆடணும். அடுத்தது இதோ இந்த இதோ அலைகள். இந்த அலைகள் போல. அதனால தான் எனக்கு அந்த வரி டக்குன்னு வந்துச்சுன்னாராம் கண்ணதாசன். அது வந்து காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. அடிமைன்றதுனால காதல் இல்லாமல் இருக்குமா? இல்லை பாசம் அந்த உறவுக்குள்ளே இல்லாமல் போகுமா? தாய்மை நீ அடிமைன்னு ஒதுக்கிடுமா? அப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது நம்ம வந்து நம்மளை வந்து அடிமைன்றாங்கன்ற மாதிரி அது ஒரு எழுச்சி அந்த இது. அதனால் அந்த சாங் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கோவா கடற்கரையில் வச்சு அந்த பாட்டை எடுத்தாங்க. அதனால் கண்ணதாசன் வந்து அந்த அப்போவே அந்த ஒரு டச்சு. அப்போவும் இதே கதை தான், சண்டை. எனக்கு திமுகலேருந்து அவர் பிரிஞ்ச நேரம், இவருக்கு கட்சி ரீதியாக கடுமையாக விமர்சனம் பண்ண நேரம், எம்ஜிஆரை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் தான் முகம், திமுகவுடைய முகம். கருணாநிதி எம்ஜிஆர் க்ளோஸு. இவர் சம்பத்தோட வெளியே வந்துடுறாரு, காங்கிரஸுக்கு வர போகிறாரு, சிவாஜி கணேசனுக்காக பாடல் எழுது. அப்போ அந்த கோபம் எல்லாம் வச்சு இவர் மேடையில் பேசும்போதெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் ஒரு இது அந்த டைமில் 65 இந்த படம் வருது. அப்போ அந்த பாடலுக்கு இவர் கேட்கும்போது எம்ஜிஆர் ஓகேன்றார். எழுத பிறகு நீ முதல்ல அவர் கேட்டு வா, அப்புறம் நான் எழுதி தரேன். அப்புறம் தான் கேட்டு வந்தோன்னா அப்புறம் எழுதி கொடுத்த பாட்டு இது. சேம் அதே சுச்சுவேஷனு உரிமை குரல்லையும் வருது. அப்போவும் இதே தான் சண்டை. கலைஞர் கூட ரொம்ப க்ளோஸு. அவர் சொல்லி ஒரு இதில் வனவாசம் எழுதியிருப்பாரா, யோ ரொம்ப இதுவாக அவர் தூக்கலான்னு நினைக்கிறேன்னு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற. கலைஞர் இவருக்கு ஃபோன் பண்ணி எம்ஜிஆரை கட்சி விட்டு தூக்கலான்னு நினைக்கிறியா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க பார்த்துங்க. இல்லையா, இதுக்கு மேலே முடியாது, நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் மத்தியானம் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது, யோ தூக்கிட்டேயா அப்படின்னு. ஷோ வந்து ஃபோன் பண்ணி இவர்கிட்ட பேசுகிறாருன்னு அந்த மாதிரி பண்ணிட்டாரு, பெரிய தப்பு பண்ணிட்டார் எம்ஜிஆர். இது மூலிமா இது கலைஞர், இது மூலிமா அவர் அரசியலில் பெரிய சிக்கல்லாம் சந்திப்பாரான்னு ஷோ சொன்னாராம். பத்திரிகையாளருடைய அந்த ஞான இது திருஷ்டின்னுவாங்களே, அந்த ஒரு கணிப்பு ஷோக்கிட்ட அது இது உண்டு எப்போவுமே. அந்த இது வந்து கண்ணதாசன் பதிவு பண்ணியிருப்பார். அப்போ அந்த மாதிரி கலைஞரோட க்ளோஸாக இருந்த கண்ணதாசன் அந்த டைம் அது. அதற்கு பிறகு தான் உரிமை குரல் இதெல்லாம் வருது. நீங்கள் அந்த நேற்று இன்று நாளை கூட வாலி தான் எழுதியிருப்பார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. அதில் டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருப்பார். ஆனால் இவருடைய வரிகள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கவித்துவமான இந்த வரிகள். அப்போ இது 2வது ஒரு இது நடக்குதா, 1901 ஒரு பிரிஞ்சிருந்து சேர்றாங்க. ஸ்ரீதர் படத்தில் உரிமை குரலில் கிட்டத்தட்ட 74 75 பீரியட் இது. அப்பவும் பிரிஞ்சிருந்து இந்த பாட்டு மூலிமா சேர்றாங்க. இதுதான். ஸோ இதுதான். ஆனா கண்ணதாசனுக்கும் வாலிக்கும் இருந்த ஒற்றுமையும் வந்து அருமையான ஒற்றுமை. ஆமாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம்.